குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 27, 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்ரைனுக்கு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, அது சம்மந்தமாகவும் பட் அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தில் ஏற்படுற அந்த பிரச்சனை சம்மந்தமாகவும் இரு நாட்டு தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்திருக்காங்க. இல்லை குவாட் கூட்டமைப்பு உட்பட பிராந்திய சர்வதேச கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு. குவாட் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 நாடுகள் தான் இருக்குது. அது கீழே நான் வந்து சொல்கிறேன், கீழே இருக்குது அந்த நாடுகளை சொல்கிறேன், அதை அப்படி நோட் பண்ணிக்கோங்க. முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா இன்று அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறாரு. தமிழகத்துக்கு சர்வதேச தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா முதல் மு க ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா புறப்பட்டு சொல்கிறாரு. 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற இலக்குடன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது. ஓகேங்களா. அடுத்து வளரும் துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு மேம்படுத்த இந்தியா சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா உறுதி கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் இடையே அமைச்சர்கள் அளவிலான 2வது வட்டமேஜை மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நடைபெறுது. இதனுடைய முதல் மட்ட மேஜை மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடைபெறுது. ஓகேங்களா. டெல்லியில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் நடைபெற்ற இருதரப்பு அமைச்சர்களான முதல் வட்டமேஜை மாநாடுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சிங்கப்பூர் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஜெய்சங்கர், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், ரயில்வே துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ், இவங்க எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஐஎஸ்எம்ஆர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக கூட்டமைப்பு இருக்குங்களா, அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 6 முக்கிய துறைகள் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை உயர்த்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நோக்கமாக கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 தூண்கள்னு சொல்கிற எண்மமயமாக்கம், திறன் மேம்பாடு, நிலையான வளர்ச்சி, சுகாதார வசதிகள் மற்றும் மருந்துகள், அதிநவீன உற்பத்தி முறை, இணைய வசதிகள் ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பும் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்த இருக்கிறாங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூருடைய அதிபர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தர்மன் சண்முகரத்தினம். ஓகேங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா சிங்கப்பூர் இடையிலான தூதரக உறவுகளின் 60வது ஆண்டு கொண்டாட்டத்திற்கான திட்டங்கள் குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவுக்கான அந்நிய நேரடி முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் முக்கிய ஆதாரமாக திகழ்ந்து வருது. இல்லை 2023-24ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சிங்கப்பூரின் அந்நிய நேரடி முதலீடு $11.77 பில்லியன், அதாவது 98,717 கோடி அப்படின்ற மதிப்பில் இருந்துச்சு. கடந்த 24 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த முதலீடு வந்து பார்த்திங்கன்னா $159.94 பில்லியன் இருக்குது. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 13.4 லட்சம் கோடி. ஓகேங்களா. இருதரப்பு வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் 6வது பெரிய வர்த்தக கூட்டமைப்பு நாடாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தமிழ் இயக்கம் மற்றும் விஐடியுடைய வேந்தர் யார் அப்படின்னா கோ விஸ்வநாதன். ஓகேங்களா, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குவாண்டம் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டரிங் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள 10 முதல் 15 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்னும் 3 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மானியத்திற்கான நிதி வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான 5 நாள் சர்வதேச மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஐஐடி குவாண்டம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணினிமயமாக்கும் சார்பில் நடைபெற்ற இந்த மாநாடு தேசிய குவாண்டம் இயக்கத்தோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அஜய் சௌத்ரி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா. இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச மாநாடு முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 156 கூட்டு மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க மத்திய அரசு. நாடு முழுவதும் 156 கூட்டு மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்படுறதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உற்பத்தியில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டோன் காம்பினேஷன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூல மருந்துகளை வந்து கலவையாக்கி உள்ளடக்கிய பல்லாயிரக்கணக்கான கூட்டு மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விற்பனை செய்யப்படுது. இதில் குறிப்பிட்ட 156 மாத்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா. கூட்டு மருந்துகளை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு எல்லாம் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக இருக்குது. நம்மை பின்பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் இந்த மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ காய்ச்சல், தலைவலி அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது 3க்கும் சேர்த்து நம்ம ஒரே மாத்திரையாக விநியோகம் பண்ணுறோம். ஆனால் மற்ற நாடுகளில் தனித்தனி மாத்திரையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கூட்டு மருந்து உற்பத்தி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னோடியாக இருக்குது உலக நாடுகளுக்கு. ஓகேங்களா. அடுத்து லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்களை உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா திராஸ், ஷாம், துப்ரா, சாங்டாங் ஆகிய 5 மாவட்டங்களை, சான்ஸ்கர் ஆகிய 5 மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா புதிதாக உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செஞ்சுருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த
புதிய மாவட்டங்கள் ஒவ்வொன்றும் மூலை முடுக்கிலும் ஆட்சி நிர்வாகத்தை வந்து வலுப்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி நிர்வாகத்துக்காக பிரிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. புதிய உயிரி பொருளாதார கொள்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரி E3 கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் உற்பத்தி துறையில் 4வது புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 உயிரி பொருளாதார வளர்ச்சி 27 லட்சம் கோடியை எட்டும் அப்படின்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து தெரிவிச்சிருக்காரு. இல்லை பிரதமர் மோடி தலைமையிலான 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரி தொழில்நுட்பத்திற்கு பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் வேலைவாய்ப்பு அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா உயிரி E3 கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அந்த கொள்கையின் முக்கிய அம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி விளக்கியிருக்கிறாரு. ஆராய்ச்சி மேம்பாடு, தொழில் முனைவோருக்கான புதுமை ஆகிய இது முக்கியமான இந்த 2 கொள்கையிலும் உள்ளடக்கியதான் வந்து பார்த்திங்கன்னா உயிரி E3 வந்து கொள்கை. ஓகேங்களா. நாட்டின் உயிரி பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிட்டு வருது. இல்லை 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 62,000 கோடியாக இருந்தது. இல்லை நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10,79,000 கோடியாக இருக்குது. ஓகேங்களா. 2030ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 27 லட்சம் கோடியாக எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா. தமிழகத்தில் 3000 புதிய பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய போர்க்கப்பலான மும்பை அப்படின்ற பெயர் சூட்டப்பட்ட போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கு. இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 63 மீட்டர் நீளமும் இந்த கப்பலில் 410 இந்திய கடற்படை அதிகாரிகளும் சென்றிருக்காங்க. சீனாவுடைய கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக மும்பை கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ரீச் ஆயிருக்கு. இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டில் மட்டும் 8 இந்திய போர்க்கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்கு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் கனமழையினால வந்து பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி சிலை வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கடற்படை தினமான டிசம்பர் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமரால் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டது தான். ஓகேங்களா. அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை வெள்ளம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்திருக்கு. எப்போ திறந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனேசியுடன் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசுகிறார். ஆஸ்திரேலிய பிரதமரான ஆண்டனி அல்பனேசியுடன் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து தொலைபேசி வாயிலாக உரையாடிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இங்கே நான் மேலே சொல்கிறேன்னு சொன்னேன், குவாட் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாடுகள் இருக்குது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகள் மட்டும்தான் குவாட் கூட்டமைப்பில் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2017ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மறு நிர்மாணம் செய்யப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான கடல் வழித்தடங்களில் எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாமல் தடுக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கூற்றல இந்த லைனை கொடுத்து அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உள்ளூர் அளவிலாக நடைபெறும் ஜூனியர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டநாயகன், தொடர்நாயகன் விருது பெறுவோருக்கு பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் பிரக்யானந்தா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் 6வது ஆட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா தான் நம்ம டெய்லியும் பார்க்குறோம். அதனால் அதை ஒமிட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து சூரிய மின் உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கோம். நிகழாண்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதியில் இந்தியா இதுவரை இல்லாத அளவாக 15 ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறனை வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நிறுவி இருக்குது. ஓகேங்களா. இது குறித்து அமெரிக்காவை சேர்ந்த மெர்காம் கேபிட்டல் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலாம் இருக்குது. 2024 ஜூன் நிலவரப்படி இந்தியாவில் ஒட்டுமொத்த சூரிய மின் உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா 87.2 ஜிகாவாட்டாக இருக்குது. ஓகேங்களா. அந்த அறிக்கையில் இது முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகமும் இந்திய விமானப்படையும் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை கல்வி உதவித்தொகைக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஒன்று மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இப்பல்கலைக்கழகத்தில் சேரக்கூடிய இந்திய விமானப்படையில் உயிரிழக்கும் பணியாளர்களின் வாரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% இலவசமாக வந்து கல்வி கொடுக்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படையில் பணியாற்றும் மற்றும் ஓய்வு பெற்றவர்களின் வாரிசுகளுக்கு முடிய வந்து பார்த்திங்கன்னா 75% மற்றும் 50% வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா. இது கொள்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒப்பந்தம் தான் இதெல்லாம். ஓகேங்களா. அடுத்து நெய்வேலி கடலூர் மாவட்டம் வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்றுப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால சுடுமண் பொம்மைகள், வட்டச்சில்லுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. வாழப்பட்டு தென்பெண்ணை ஆடு இது வந்து பார்த்திங்கன்னா வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அது மட்டும் தான் முக்கியமானது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.